போன முறை சவுத் ஆப்பிரிக்கா கேமை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலேயே 11 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. இருந்தாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் 350 ரன்னை சேஸ் பண்ணி 17 ரன்கள் வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்க. ஆனா இந்த முறை 4 பால மிச்சம் பண்ணி 4 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த தோல்விக்கு முழுக்க காரணம் யாரு? தேர்வு குழுவும் தேர்வு முறையும் கம்பீர் மட்டும்தான். என்னப்பா எப்ப பார்த்தாலும் கம்பீர் அகர்கர் இவங்க மேலேயே குறை சொல்றீங்க, இந்த இடத்துல ரன்னை வாரி வாரி கொடுத்தது பவுலர்கள், என்னதான் எடுத்தாலும் அவங்க சரியா வீசணும்ல, இந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்டாலும் அவங்களை எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த கம்பீரும் தேர்வு குழுவும் மட்டும்தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது ரோஹித் சர்மாவும் கோலி இந்த ஓடிஐ போட்டியில இல்லனா யார் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வீரரா இருப்பாங்க? ஒரு விக்கெட் விழுந்த உடனே அடுத்த விக்கெட் விழுந்தா அந்த இடத்துல பிரஷரை ஹேண்டில் பண்றது யாரு, வழி நடத்துறது யாரு? இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வீரராக இருக்கக்கூடிய விராட் கோலி ரோஹித் சர்மாவும் தற்பொழுது பேட்டிங்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போலிங்ல என்னதான் ஆலோசனை கொடுத்தாலும் ஒரு பவுலர் எடுத்துக்கிற பிரஷர் அளவுக்கு அவங்களால எடுத்துக்க முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல ஷமியோ புவனேஸ்வர் குமாரோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இருந்திருந்தா நான் கொஞ்சம் 10 ஓவர் அந்த பிரஷரை எடுத்துக்கிறேன், நீங்க வீச வேண்டியதை வீசுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வழி நடத்திருப்பாரு. இப்ப கைட் பண்றதுக்கு மட்டும்தான் அங்க ஆள் கிடையாது. ஏன்னா 3 பேருமே இப்படிதான் கொஞ்சமா வளர்ந்து வராங்க. அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த கடைசி 10 ஓவர் பிரஷரை கொடுத்தா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? கண்டிப்பா முடியவே முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க 3 பேருமே ரன்னை வாரி தான் கொடுத்திருக்காங்க, ஹர்ஷிப் சிங்கை தவிர. ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் T20ல இருக்கு, அவர் பிரஷரை ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஆனா இது மாதிரி ஓடிஐல அவர் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது போலர்களுடைய தேர்வு முறை தான் தப்புன்னு சொல்ல முடியும். அதுக்காக தான் கம்பீரையும் அகர்கரையும் விமர்சனம் செய்றாங்க. முழுசா அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. கேப்டன்ஷிப்பும் ஒரு பக்கம் காரணம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முதல் ஓடிஐ போட்டியில கேப்டனா மார்க்கம் இருந்தாரு. ஆனா இரண்டாவது போட்டியில வந்தது பவுமா. அவருடைய திட்டமே வேற மாதிரி இருக்கு. கன்சிஸ்டன்சியான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. தொடர்ச்சியா எப்படி டெஸ்ட் போட்டிகள் அமைச்சாங்களோ அதே மாதிரி தான் ஓடிஐ போட்டிகளையும் அமைச்சிருக்காங்க. அந்த விதத்தை அவர் உருவாக்குறாரு. அதுவும் இல்லாம மிடில் ஆர்டர்ல இறங்கி, அதாவது ஓடிஐல ஒன் டவுன்ல இறங்கி பவுமாவும் அதை செட் பண்றாரு. மொத்தமா சொல்லணும்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பவுமாவுடைய வருகைன்றது சவுத் ஆப்பிரிக்காவை மத்த டீமுங்க ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய ஆயுதம். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பவுமா மத்த டீமை ஜெயிக்கிறதுக்கான கூர்மையான ஆயுதம். டாஸ்ல இருந்து இந்திய அணிக்கு சனி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது வரைக்கும் ஓடிஐ போட்டிகளில் தொடர்ச்சியா 20 முறை டாஸ் இழந்திருக்கிறது இந்திய அணி. இந்த இடத்துல டாஸ் வின் பண்ணது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப்டன் டெம்பா பவுமா மட்டும்தான். டாஸ் ஜெயிச்ச உடனே போலிங்கை சூஸ் பண்ணாரு. அதற்கான காரணமா என்ன தெரியுமா சொன்னாரு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல எவ்வளவு இலக்க கொடுத்தாலும் ஈஸியா சேஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம போன போட்டியில அந்த இலக்க துரத்தி இருக்கிறாங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள். 3 விக்கெட்டை விழுந்தாலும் துரத்துனாங்கல்ல, அதே நம்பிக்கையோட தான் களத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறோம்னு சொல்லி இருக்காரு. இரண்டாவதா பேசிய KL ராகுல், நான் டாஸ் போடுறதுக்கே பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஆனா அந்த பயிற்சி எடுத்து எனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, எப்படியும் போலிங் தான் கிடைக்குன்னு தெரிஞ்சு எங்களுடைய பவுலர்களை பனிப்பொழிவுல எப்படியெல்லாம் பால வீசலாம் சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே களத்துக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் வந்தாங்க. தொடக்கமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சரிவாதா இருந்தது. ஆரம்பத்திலே 10 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துட்டாங்க. பர்கரும் சரி, இன்னொரு பக்கம் நிகடியும் சரி. ஆனா பர்கர் தான் வீசின முதல் ஓவர்ல யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு எக்ஸ்ட்ராவோட சேர்த்து 14 ரன்னை விட்டு கொடுத்தாரு. நிகடி 8 ரன்னை விட்டு கொடுத்தாரு. ஆனா 3வது ஓவர் 4வது ஓவர்ல 2 பேரும் கட்டுப்பாடோட வீசி 6 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பேட் மூலமா ரன்னை சேர்த்து கம்பீர வாய மூட வைக்கணும், இதுதான் அவருடைய இலக்காவே இருந்தது. அந்த இலக்குக்கு ஏற்ற மாதிரி தான் பர்கர் வீசின 5வது ஓவர்ல தொடர்ச்சியா 3 4 அடிச்சாரு. ஆனா எதிர்பாராத விதமா 5வது பால்ல 14 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. அவர் வெளியே போனது சோகமா இருந்தாலும் அடுத்தது வந்தது கிங் விராட் கோலி. அவருடைய வருகையை எல்லா ஆடியன்ஸுமே ஆக்ரோஷமா வரவேற்றாங்க. அதுல இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன தெரியுமா? நிகடி வீசின 6வது ஓவர்ல 5வது பால் வரைக்கும் விராட் கோலி டாட் தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா 6வது பால ஷார்ட் பாலா வீசினாரு இந்த நிகடி. அப்படி வீசின உடனே உத்து கவனிச்ச விராட் கோலி முன்னங்கால தூக்கி வச்சு பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல 6 அடிச்சாரு. இது 12 வருஷத்துக்கு அப்புறமா தன்னுடைய முதல் ரன்னை 6ஆ கன்வெர்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி கிங்ஸ்டன் கிரவுண்ட்ல வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக 2013ல 6 அடிச்சு தன்னுடைய ரன் கணக்க தொடங்கினாரு. என்னப்பா நீ மட்டும் தான் 6 அடிப்பியா, நானும் 6 அடிப்பேன்னு அடுத்த ஓவர்ல ஜெய்ஸ்வால் 6 அடிச்சாரு. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் யான்சன் எதிரியா இல்லையான்னு தெரியாது, ஆனா லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கண்டிப்பா எதிரியா தான் இருக்க முடியும். யான்சன் வீசின 10வது ஓவர்ல ஜெய்ஸ்வாலும் 22 ரன்ல காலி. அதோட 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 66க்கு 2 விக்கெட்னு டாப் ஆர்டர்லாம் காலியாகி கொஞ்சம் இந்தியா பரிதாப நிலையில தான் இருந்தாங்க. அடுத்ததா ஜோடி சேர்ந்தவங்க 2 பேருமே விராட் கோலி மாதிரி தான் இருந்தாங்க. போன முறை பண்ண தப்ப இந்த முறை சரி செஞ்சு ருத்ராஜ் கோலியோட சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆட்டம் காட்டி இருக்கிறாரு. அதாவது 11வது ஓவர்ல இருந்து 36வது ஓவரினுடைய 4வது பால் வரைக்கும் 2 பேரும் ஜோடி சேர்ந்து 195 ரன் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் அத்தனை பேருமே ரன் என்ற வழியால காயப்படுத்தி இருக்காங்க. பிரிச்சு சொல்லணும்னா 11வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து விக்கெட் இழக்காம 59 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த 10 ஓவர்கள 86 ரன் அடிச்சு 2 பேருமே 50 கடந்து 30 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 207க்கு 2 விக்கெட் இந்திய அணி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துல நல்லா விளையாடிய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் இந்திய அணியில எடுக்கல. இதற்கான மறைமுகமான காரணத்தை நிறைய சொல்லி இருக்காங்க. அதாவது தோனிக்கு கீழே உருவானதுனால தான் இவரை உள்ள எடுத்துட்டு வரல, அதுவும் இல்லாம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே விளையாடுறதுனால தான் இவரை உள்ள எடுத்துட்டு வரல, இப்படின்ற காரணம் எல்லாமே மறைமுக காரணம் தான்.
ஆனா உண்மையான காரணத்தை தேர்வுக்குழு உடைச்சிருக்கு. அதாவது ஒரு அணிக்கு 11 பேர் தான் எடுக்க முடியும், 20 பேர்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற காரணத்துல நல்லா விளையாடுறவங்க ஆல்ரெடி இருக்காங்க, இவரெல்லாம் எங்களால எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்குனாங்க. ஆனா அவருக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. சரியா கிடைச்சிருக்கானா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவருடைய பிளேஸ் ஓப்பனிங் தான், இருந்தாலும் 4வது பிளேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பிளேஸ் கொடுத்தாலும் தன்னுடைய திறமையை நிரூபிப்பவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி 74 பாலுக்கு தன்னுடைய முதல் சதத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அதுவும் சேன நாடுகள்ல ஒரு நாடான சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக. எப்படி கோலி செலிப்ரேட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் ஜம்ப் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அதுவும் கோலியோடவே இருந்து 50 அடிச்சு சதம் அடிச்சு செலிப்ரேட் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். அவருக்கான ஆறுதலே அது ஒண்ணு மட்டும் தான். இருந்தாலும் மனுஷன் 83 பால்ல 105 ரன் அடிச்சு யான்சன் பிசன 36வது ஓவர்ல 4வது பால்ல கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. 36 ஓவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? வாஷிங்டன் சுந்தர் அனுப்பினாலும் இதுக்கப்புறம் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் கேப்டனா முடிவெடுத்து நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு அந்த ஓவர்ல உள்ள வந்தாரு. ஆனா ஒன்னு நினைச்சு பாருங்களேன், கீப்பருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சா, கேஎல் ராகுல கூப்பிடுங்க. ஓப்பனிங் இன்ஜுரி ஆயிடுச்சா, கேஎல் ராகுல கூப்பிடுங்க. மிடில் ஆர்டர் சரியா விளையாடலையா, கேஎல் ராகுல கூப்பிடுங்க. இப்ப கேப்டனுக்கே இன்ஜுரி ஆயிருக்கு, இருந்தாலும் கேப்டனா கேஎல் ராகுல கூப்பிடுங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல மனுஷன் வந்து விளையாடினாரு. விளையாடுனதுக்கு ஏத்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ல. இதுல எந்த இடத்தை கொடுத்தாலும் மனுஷன் சரியா செஞ்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, ரன் அடிக்கிறாரு. எதுக்குமே அவர் தயங்கவே இல்லை. இதுக்கிடையில விராட் கோலி தன்னுடைய 53வது சதத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. 12 முறை இது வரைக்கும் பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓடிஐ தரவரிசை பட்டியல 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாரு. இவ்வளவு சாதனையை பண்ண விராட் கோலி களத்துல ரொம்ப நேரம் நீடிச்சதுனால 93 பாலுக்கு 102 ரன் அடிச்சு 7 4 2 6 அடிச்சு அழகா கேட்ச் கொடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டாரு. நீங்க எல்லாம் போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன், கேப்டன் தானே, நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 43 பாலுக்கு 66 ரன் அடிச்சாரு. 2 6 அடிச்சிருக்காரு, 6 4 அடிச்சிருக்காரு. கூடவே ஜடேஜா 24 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா 2 பேரும் களத்துல இருக்கிறாங்க. 50 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 358க்கு 5 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தது இந்திய அணி. ஆனா இதுல ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? போன முறையை விட இந்த முறை 9 ரன் மட்டும் தான் அதிகம். போன முறையே 17 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டோம். இத்தனைக்கும் பவுமா கிடையாது. அப்படி இருக்கிறதுனால தான் அதே நம்பிக்கையோட டிகாக்கும் மார்க்ரமும் களத்துக்கு வந்தாங்க. ஆனா டிகாக் அதிரடியா விளையாடுற பேர்ல 8 ரன்ல அர்ஜித் சிங் வீசின 5வது ஓவர்ல ஈஸியா கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. இந்திய பவுலர்களுக்கு அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே அதிர்ச்சி தான். முதல் ஓடிஐ போட்டியில ஒரு விக்கெட் விழுந்தா அடுத்த விக்கெட்டை இழந்துருவாங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி. அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல இருந்தாங்க. ஆனா பவுமா உள்ள புகுந்து அந்த சிக்கலை சரி பண்ணிட்டாரு. அடுத்ததா பவுமா மார்க்ரமோட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்திய பவுலர்களை குழப்பி விட்டாரு. அதுவும் இல்லாம யசஸ்வி ஜெய்ஸ்வால் மார்க்ரம் 53 ரன்ல இருக்கும்போது ஒரு கேட்ச கொடுத்தாரு. அந்த கேட்ச அழகா விட்டதும் இல்லாம சிக்ஸாவும் மாத்திட்டாரு. இதன் மூலமா சவுத் ஆப்பிரிக்கா அத்தனை பேருமே ஊக்கம் அடைஞ்சிட்டாங்க. அதோட பிரசித் கிருஷ்ணா வீசின 21வது ஓவர்ல 4வது பால்ல பவுமா 6 அடிச்சாரு. அடுத்த பால்ல புல் ஷாட்ல 6 அடிக்க ட்ரை பண்ணி கேட்ச் கொடுத்துட்டு 48 பாலுக்கு 46 ரன் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பலம் கொடுத்துட்டு போயிட்டாரு. எப்படி பலம் சேர்த்தாருன்னு தானே கேக்குறீங்க? மார்க்ரமோட பவுமா சேர்ந்து 96 பாலுக்கு 101 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்ததா மார்க்ரம் பிரிட்ஸ்கியோட சேர்ந்து 55 பாலுக்கு 70 அடிச்சு அஷத் ராணா வீசின ஸ்லோவர் பவுன்ஸ்ல அழகா கேட்ச கொடுத்துட்டு 98 பாலுக்கு 110 அடிச்சு 6 அடிக்க முயற்சி பண்ணி தான் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. அதாவது 53ல வெளியே போக வேண்டியவர் 110ல தான் வெளியே போயிருக்காரு. மொத்தமா 30 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 197க்கு 3 விக்கெட்டை இழந்து சவுத் ஆப்பிரிக்கா அணி ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. 120 பாலுக்கு 162 அடிக்கணும். எளிமையான இலக்கு தான். காரணம் என்னன்னா பேக்கப்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அந்த மாதிரி பிரிட்ஸ்கி, பிரேவிஸ், யான்சன், போஷ், ஜோர்ஜி இந்த மாதிரியான பேட்ஸ்மேன்கள் இருக்கிறதுனால அந்த இலக்கு எளிமையா தான் இருக்கும். அடுத்த 10 ஓவருக்கு பிரிட்ஸ்கியும் பிரேவிஸும் தரமான ஆட்டத்தை இந்திய அணிக்கு எதிராக ஆடி இருக்கிறாங்க. இதுல ஆரம்பத்துல தடுமாறின பிரேவிஸ் அவர்கள் கடைசியா நோ லுக் சிக்ஸர்லாம் அடிச்சிருக்காரு. 34 பாலுக்கு 54 ரன் அடிச்சிருக்காரு. மிடில் ஆர்டர்ல இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் எப்பொழுதுமே 4 தான் அடிப்பாங்க, கேப்பை ஃபைண்ட் பண்ணி. ஆனா மனுஷன் ஒரே ஒரு 4 அடிச்சு 5 6 அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம 41வது ஓவர்ல குல்தீப் யாதவ் வீசினாரு. அந்த 4வது பால்ல அழகா 6 அடிச்சிருப்பாரு. அடுத்த பந்துலயும் 6 அடிக்க முயற்சி பண்ணி அழகா கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டு இருப்பாரு. 41 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 292க்கு 4 விக்கெட்டை இழந்து யாருக்கு போட்டின்னு தெரியாம இந்தியாவும் சரி சவுத் ஆப்பிரிக்காவும் சரி களத்துல போராடி இருந்தாங்க. 54 பாலுக்கு 67 அடிக்கணும். பார்த்தா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் இந்தியா பக்கமும் திரும்பிச்சு விக்கெட் விழுந்ததின் மூலமா பிரசித் கிருஷ்ணா வீசின 44வது ஓவர்ல 68 ரன் அடிச்சு வச்சிருந்த பிரிட்ஸ்கி அவர்கள் LBW மூலமா வெளியே போயிட்டாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டம் போய்கிட்டே இருந்தது. இதுக்கிடையில விக்கெட் விழுந்ததுனால தான் அந்த பக்கம் இந்த பக்கமே போச்சு. அதுக்கான காரணம் யான்சன் வந்த உடனே ஸ்ட்ரைட்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. ஜோர்ஜி கால்ல கிராம்ப் ஏற்பட்ட உடனே அவரும் வெளியே போயிட்டாரு. இப்ப களத்துல மகாராஜ் இருந்தாரு. 6 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு போஷ் அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டாரு. கடைசியில அசால்ட்டா 50வது ஓவர்ல 4 பால்ல மிச்சம் வச்சு 2 பால்ல 3 ரன் அடிச்சு முடிச்சு சீரிஸை சமன் செஞ்சுட்டாங்க. ஆனா கடைசியா ஒரு போட்டி விசாகப்பட்டினத்துல இருக்குது. இதே போலிங் படையோட நாம விசாகப்பட்டினத்துல ஆடனா அந்த இடத்துல டாஸை தோத்தா நம்ம இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.